நமது முன்னோர்கள் எந்த ஒரு முடிவையும் ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு அடிப்படையில் எடுத்திருக்கிறார்கள் என்பதற்கு பல சான்றுகள் உண்டு. இதில் நாம் கோயில்களாக பிரிக்கப்பட்டதுக்கும் ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு காரணம் உண்டு. அதாவது நாம் பிரிந்து வாழ வேண்டும் என்ற நோக்கம் இருந்ததில்லை. இந்த கோயில்கள் நமது நகரத்தார்கள் தழைத்து வளரத்தான் உபயோகப்பட வேண்டுமே தவிர நம்மை பிரித்தோ அதை வைத்து வேறு ஒரு முடிவுகள் எடுப்பதற்காகவோ இந்த கோயில்கள் உபயோகப்படுத்தக்கூடாது. அதனால் இந்த வருகின்ற தேர்வு காலங்களில் கோயில்கள் அடிப்படையிலேயோ இல்லை ஊர்கள் அடிப்படையிலேயோ இல்லை நமது பிரிவுகள் அடிப்படையிலேயோ இல்லை நமது வகைகள் அடிப்படையிலேயோ தேர்வுகளை செய்தாமல் தகுதிகள் அடிப்படையில் செய்யுமாறு நான் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஊர்கள் என்பது ஒரு அரசியல் அமைப்பில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசனாக ஒரு கன்வீனியண்ட்டாக அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடியதற்காக ஊர்களாக அரசியல் அமைப்புகளால் உருவாக்கப்பட்டதை தவிர இந்த ஊர்கள் என்பது நம்மால் பிரிக்கப்பட்டது அல்ல. நம் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக வாழ்கின்ற ஒரே நாடு செட்டிநாடு. இந்த ஒரு சமூகம் மட்டும்தான் ஒன்றாக வாழ்கிறது, ஒன்றாக வாழக்கூடிய ஒரு நல்ல சமூகம் என்பதால் தான் இதற்கு நாடு என்று ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது. அதனால் செட்டிநாடு என்பது தான் நமதுடைய பகுதியை தவிர ஊர்கள் என்பது அரசியல் அமைப்பில் பிரித்து கொடுக்கப்பட்டது என்பதை நன்றாக உணர்ந்து கொண்டு நாம் எடுக்கக்கூடிய எந்த முடிவுகளிலும், தேர்தல் முடிவுகளிலேயோ இல்லை தேர்வு முடிவுகளிலேயோ இல்லை எந்த முடிவுகளிலேயும் ஊர் என்ற அடிப்படையில் வேண்டாம், தகுதி என்ற அடிப்படையில் தேர்ந்தெடுக்குமாறு நான் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன்.